எவ்ரி மார்னிங் நான் 5:30 ஆஃபீஸ் போறதுக்கு முன்னாடி நான் ஃபிட்னஸ் சென்டருக்கு வந்துடுவேன். என்னோட பேர் பழனிவேல். நான் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றேன். என்னுடைய ஒர்க் ரிலேட்டடா என்னோட வந்து ப்ரெஷர் அதிகமா இருந்தது. பட் வந்து கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருந்தது. ஸோ அதனால வெயிட் லாஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணேன். ஸோ காரியமங்கலத்துல லோ ஃபிட்னஸ் சென்டர்ல வந்து ஜாயின் பண்ணேன். சார் வந்து வெயிட் லாஸ் மட்டும் பண்ணோம்னா நம்ம மசில் வீக் ஆகும், அதனால வந்து உங்களுக்கு ஸ்ட்ரென்த் லாஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாரு. ஸோ அதோட சேர்த்து வெயிட் ட்ரைனிங்கும் பண்ண சொன்னாரு. ஸோ இப்போ ஜாயின் பண்ணி ஒரு 2 months ஆகுது. என் பாடி வந்து கம்ப்ளீட்டா ஃபேட் லாஸ் ஆகி மசில் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகி கம்ப்ளீட்டா ரீஷேப் ஆயிருக்கு. இதனால வந்து நான் ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றேன். டே டு டே ஒர்க்லயும் என்னுடைய மைண்ட்லயும் ரொம்ப கால்னஸும் ஒரு ஃபிட்னஸும் நல்லா ஃபீல் பண்றேன். நான் ஆக்சுவலா வந்து நான் எனக்கு தோணுது நான் பண்ணாம நான் வந்து ஒரு பர்சனல் ட்ரெயினர், நான் வந்து மாஸ்டர் லோகோ மாஸ்டர் வச்சிருந்தேன். ஸோ அவர் வந்து எனக்கு வந்து பாடியில வந்து எந்த ஒரு இது கம்ப்ளைண்ட்ஸ் வராம இது வந்து ப்ராப்பரா பண்ணணும்னு அவர் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி கொடுத்ததுனால எந்த இன்ஜுரியும் இல்லாம என்ன இந்த ஏஜ்ல கூட என்னால வந்து அந்த ஃபிட்னஸ் வந்து யங்கர் ஏஜ் மாதிரி கொண்டு வர முடிஞ்சது. இதனால என்னோட ஏஜ் வந்து ரிவர்ஸ் ஆயிருக்கிறது நானே ஃபீல் பண்றேன். மற்றவங்க பாக்குறவங்களும் அந்த ஃபீட்பேக் சொல்றது நல்லா புரியுது. தேங்க்யூ.